ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரி எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி ஏப்ரல் 17. 16th அண்ட் 17th என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். 16th நாங்கள் ட்ரிவாண்ட்ரம் போயிருந்தோம். ஸோ அங்கேருந்து ஒரு சின்ன கேக் வாங்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். கேக் வந்து பெருசாக யாருமே சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில். ஸோ சின்ன ஒரு பீஸ் கேக் வாங்கலாம் அப்படி தான் போனோம். பேக்கரி ஜங்ஷனில் இருக்க ஆம்ப்ரோசியில் தான் போயிருந்தோம். நாங்கள் சாக்லேட் ஆல்மண்ட் கேக் தான் வாங்கினோம். மினி கேக் தான். மினி கேக் நிறைய இருந்துச்சு. நைட் 8 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததும் கேக்கை ஓப்பன் பண்ணிட்டேன். ரிஷிக்கு வந்து எப்போவுமே கேக் கட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் அவன்கிட்டயே கேக்கு கொடுத்துட்டேன் கட் பண்ணுறதுக்கு. ரிஷி எப்போ கேக்கை பார்த்தாலும் அவன் கிளாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான், ஹாப்பி பர்த்டேன்னு. ஸோ இப்போது அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு கிளாப் பண்ணிட்டு தான் கேக்கை வந்து கட் பண்ண போகிறான். இது 17th மார்னிங், நெக்ஸ்ட் டே. இன்றைக்கி தான் எங்களோட ஆனிவர்சரி. இதோட 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. 4வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்து 15 days மேலே ஆயிடுச்சு. எனக்கு எடிட் பண்ண டைம் இல்லாதனால இந்த வீடியோ அப்படியே இருந்துச்சு பெண்டிங்கில். காலையில் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகலான்னு ஒரு 7 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். இந்த வீடியோவில் ரிஷி இல்லை நினைக்காதீங்க. ரிஷி வந்து மடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். காலையிலே எந்திரிச்சதுனால அவன் ஃபுல்லாக தூக்கம்தான். நான் இன்றைக்கி கட்டியிருக்க சாரி என்னோடய கல்யாண சாரி. இந்த சாரி நான் ஒரு வாட்டி தான் கட்டினேன். கல்யாணத்துக்கு மட்டும்தான் கட்டினேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் கட்டுறேன். 3 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் இந்த சாரியை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இந்த ரெட் சாரி எங்கள் வீட்டிலேருந்து எடுத்தது. ஸோ இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான சாரி தான். இது வந்து நான் கட்டாமலே வச்சுருந்தேன். காஸ்ட்லியான சாரினால ஏதாச்சும் ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு கட்டணும் அப்படின்னு கட்டாமலே வச்சுருந்தேன். 3 வருஷமாக எந்த ஃபங்க்ஷனும் வரல. ஸோ அதனால் அது அப்படியே இருந்துச்சு. கல்யாணத்துக்கு அன்னைக்கு கட்டிட்டு அப்படியே மடக்கி வச்சது தான். 3 வருஷத்துக்கு அப்புறம் நேற்று தான் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சின்னதாக ஒயிட் டாட்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு 1-2 ஒயிட் டாட்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபங்க்ஷனுக்காக வெயிட் பண்ணி சாரி வந்து நாசமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கோயிலும் வந்துருச்சு. நாங்கள் அன்றைக்கி வந்தது திருவட்டார் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு தான் வந்தோம். இது திருவட்டாரில் தான் இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 40 minutesலாம் போயிடலாம். இங்கே நான் வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு வாட்டி தான் வந்திருக்கேன். ஹஸ்பண்டு முன்னாடி ஒருக்க வந்திருக்காங்க. ரிஷி வந்து இது ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு. ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்க பத்மநாப சுவாமி கோயில் மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். சேம் அதே மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வந்து ஸ்லோவாக தான் வந்தோம். இங்கே வந்தப்போ 8 மணி ஆயிடுச்சு. இப்போ இங்கே சிவேரி ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ 1/2 hour வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணி தான் சாமி கும்பிடணும்.
இன்றைக்கி எல்லார் பேர்லேயும் அர்ச்சனை பண்ணியிருந்தேன். சாமி கும்பிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். இனி கிளம்ப வேண்டியது தான். நாங்கள் 2 பேருமே வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த கோயிலுக்கு. மேரேஜுக்கு முன்னாடி அவங்க வந்தது, நானும் அதே மாதிரி மேரேஜுக்கு முன்னாடி வந்தது. ஸோ கோயிலை வந்து ரொம்ப நாள் ஆனதுனால வந்து புதுசு மாதிரியே இருந்துச்சு. சரி கோயிலை வந்து ஃபுல்லாக ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துடலாம் அப்படின்னு கார்லேயே போயிட்டு வந்துட்டுருந்தோம். ரைட் சைடில் தெரிகிறது NVKS காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். நான் இங்கே தான் ஃபஸ்ட்டு பிஎட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அது கொஞ்சம் தூரனால நான் வந்து விட்டுட்டேன். இப்போவே 9 மணி மேலே ஆயிடுச்சு. காலையில் ரிஷிக்கு நான் வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபுட்டு கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருந்தோம் காலையில் டிஃபன் முடிக்கிறதுக்கு. ഫോട്ടോ ചെറുക്കന്ന് വീണമെന്ന് എനിക്ക് സംശയമുണ്ട്. എപ്പോഴും വീണാന്ന് ഇപ്പൊ ഉച്ചയ്ക്ക് എണീറ്റ ഋഷി ഋഷി നോക്കുங்க ശരിക്ക് ഹായ് പറഞ്ഞേ. கோயில் போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மத்தியானம் போல் அங்கேருந்து கிளம்புனோம். ட்ரிவாண்ட்ரம் தான் வந்திருந்தோம். இங்கே இன்றைக்கி சின்ன ஒரு வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் மத்தியானம் வந்து இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு பழையிடம் ருச்சி ரெஸ்டாரண்ட் தான் வந்திருந்தோம். இங்கே வந்து சத்யா மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வெட்டிங் ஆனிவர்சரினால சத்யா சாப்பிட்லாம் அப்படின்னு வீட்டில் வைக்கவும் டைம் இல்லை. ஸோ வெளியிலேருந்து சாப்பிட்லாம் அப்படின்னு ட்ரிவாண்ட்ரம் தான் வந்திருந்தோம். இங்கே மத்தியானம் சத்யா மட்டும்தான் கிடைக்கும். ശരിയാ சூப்பரான சத்யா சாப்பிட்டோம். நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ரிஷிக்கு வந்து நாங்கள் மொபைல் கொடுக்குறது இல்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுலேருந்து இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட உட்காந்தோன்னா அந்த அப்புறம் டேபிள் மேலே ஏறுறது, அப்புறம் இலையை தூக்கி எங்கேயா போடுறது, நம்ம சாப்பிட வச்சுருந்த திங்ஸ் எல்லாம் ஏதாச்சும் பண்ணுறது, இதுதான் அவனோட மெயின் ஒர்க்காக இருக்குது. ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அவன் அப்படிலாம் பண்ணுறதுனால நாங்கள் வெளியில் போய் அதிகம் இருக்கிறனால சாப்பிடவும் முடியாது. ஸோ அதனால் இப்போ நான் வந்து கொஞ்சமாக ஃபோன் காட்டி கொடுத்தேன்னா வந்து கொஞ்சம் பேசாமல் உட்காருவோம் கொஞ்சம் நேரத்துக்கு, நமக்கும் சாப்பிட்டுக்கலாம் அந்த டைமில். அதனால தான் அவனுக்கு நான் ஃபோன் கொடுக்குறது.
சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதையும் முடிச்சுட்டு அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ டீ சாப்பிட்லாம் அப்படின்னு பங்காயம் தான் வந்திருந்தோம். இந்த பங்காயம் ரெஸ்டாரண்ட் வந்து எங்களுக்கு ரொம்பவே கனெக்டடு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஃபேமிலியாக போய் சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட். நான், அம்மா, ஹஸ்பண்டு இங்கே தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி வேறு வந்ததே இல்லை. இப்போ தான் அடுத்த வாரம். இப்போ ரிஷியை பார்த்தா எல்லாருக்கும் தோணும் ரிஷி வந்து இலையப்பம் ரொம்ப சாப்பிட்றேன் அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது. இலையப்பம் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இந்த ஓப்பன் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். அந்த இலையை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறது அவ்வளோ இஷ்டம் அவனுக்கு. அதனால் வாங்கினதும் அந்த இலையப்பம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுவான். டீ சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி இங்கே வந்து சின்ன சின்ன வேலை இருந்துச்சு ட்ரிவாண்ட்ரத்தில். ஸோ அதெல்லாம் நான் வீடியோ ஷூட் பண்ணலை. அதனால் எனக்கு எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி நடந்துச்சு, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையும் நடந்துச்சு. எல்லா வேலையும் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. ஸோ நைட் ஆயிடுச்சு இப்போவே. இனி ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போக வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.